ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. லக்ஷ்மணன் கைகேயை சொல்லும் பொழுது வனவாச செய்தியை கேட்டுக்கொள்ள அங்கே இல்லை அப்படின்னுட்டு கம்பராமாயணம் சொல்கிறது. பிறகுதான் அவர் கேட்டுக்கிறார். கைகேயி வரம் கேட்டு பரதனுக்கு ராஜ்யத்தை பெற்றதோடு மட்டும் இல்லாமல் ராமன் காட்டுக்கு போகுமாறு பணித்துட்டாள்ன்ற செய்தியை இளைவனான லக்ஷ்மணர் கேள்விதான் படுறார். அப்போது அது கேள்விப்படும்போது அவர் கோபம் மூண்டு எழறார். கேட்டோன் இளையோன் யாவராலும் மூட்டாத கால கடைத்தீ என மூண்டு எழுந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு கம்பராமாயணத்தில். அப்படி அவ்வளோ கோபப்படுறவர் தன்னுடைய 1000 தலை பாம்பின் உருவம் லக்ஷ்மணருடைய கோபத்தில் தெரிஞ்சுதுன்னு கம்பர் வர்ணிக்கிறார். ஏன்னா அவர் ஆதிசேஷனுடைய அம்சம். கண்ணில் கடைத்தீ உக நெற்றியில் கற்றை நார விண்ணில் சுடரும் சுடர் தோன்ற மெய்நீர் விரிப்ப உள் நிற்கும் உயிர்ப்பு எனும் ஊதை பிறக்க நின்ற அண்ணல் பெரியோன் தனது ஆதியின் மூர்த்தி ஒத்தான் அப்படின்னுட்டு கம்பர் அதை வர்ணிக்கிறார். தேவர் உலகத்தை சார்ந்தவா, மண் உலகத்தை சார்ந்தவா, கல்வி அறிவாளர்கள், நாகர்கள்னு எனப்படுற நாட்டில் இருக்கவா எல்லோரும் அப்படியே கிடக்கட்டும். அவள்லாம் என்ன 3 பேராக நின்றுண்டு உலகத்தை காக்கிற விஷ்ணுவும் படைக்கின்ற பிரம்மாவும் அழிக்கிற ருத்ரனும் எதிர்த்து வந்தாலும் இனி இந்த உலகத்தில் இந்த பெண்ணினுடைய எண்ணத்துக்கு உடன்பட மாட்டேன்னு லக்ஷ்மணர் கோபப்படுறதா வருது. விண்ணாட்டவர், மன்னவர், விஞ்ஞையர், நாகர் மற்றும் எந்நாட்டவர் யாவரும் நிற்க ஓர் மூவராகி நாட்டுனர், காட்டுனர், வீட்டுனர் வந்தபோதும் பெண்ணாட்டம் ஒட்டேன் இனி பேர் உலகத்துள் எண்ணா அப்படின்னு லக்ஷ்மணர் தன் கோபத்தை கம்பர் வர்ணிக்கிறார். கௌசல்யா கிட்ட பேசிட்டு இப்படி ராமலக்ஷ்மணாரை தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார். மற்றவாளுக்கு கிடைக்க முடியாத பராக்கிரமம் உடையவனேன்னு சொல்லி லக்ஷ்மணரை பார்த்து ராமர் பேசுகிறார். வில்லாளிகள் எல்லாருக்கும் தலைமை தாங்கக்கூடிய திறன் பெற்றவரும் தர்ம விதிகளெல்லாம் முழுசாக அறிஞ்சவருமான உத்தமர் ஆன ராமர் மேலும் சொல்கிறார், லக்ஷ்மணா, சொன்னபடியே ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிற திறமை உனக்கு பிறவி குணமாகவே அமைஞ்சிருக்கு. என்னிடத்துல நீ வெற்றிருக்க ஈடு இணையற்ற விசுவாசத்தை நான் அறிவேன். உலக புகழ் பெற்றவனே, சத்தியம், தர்மத்தின் பாதை எல்லாத்துலேயும் சூக்ஷ்மத்தை பற்றின மயக்கம் என் தாயாருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. அதனால் அவருடைய மனத்துயரம் அதிகமாக இருக்குது. அறம், பொருள், இன்பம், வீடுன்ற 4 தர்மங்களில் ஆதாரமானது அறம் தானே. சொன்ன சொல் தவறாமல் இருக்கிறது தானே அறங்களில் ரொம்ப சிறந்தமான அறம். தந்தை, தாய், ஆச்சாரியன் இவாளுடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்காக சொல்லிட்டு பிறகு அந்த வார்த்தையை பொய்யாக்குறதுன்றது கூடாது இல்லையா? நம்ம தந்தை சொல்படி தானே அண்ணன் கைகேயி எனக்கு கட்டளை இட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை நான் மீறக்கூடாது. உன்னிடத்துல உள்ள வீரத்தை பெருசாக காட்டிட்டு பேசுறது தர்மத்துக்கு இப்போ ஒவ்வாத காரியம். அந்த அணுகுமுறையை விட்டு ஒழிச்சுடு. தர்மமே எல்லாம்ன்றத மனசில் நிறுத்திட்டு செயல்படுப்பா. கொடுமையை காட்டுறதா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ராமர் லக்ஷ்மணரை அடக்கிறார். அப்படி சொன்ன ராமர் தன்னுடைய தாய் கௌசல்யை நோக்கி மீண்டும் சொல்கிறார், காட்டுக்கு போக இருக்கிற எனக்கு நீங்கள் அமைதியான மனசோட விட கொடுக்கணும். என் உயிரின் மேலே ஆணையிட்டு உங்கள் முன்னே இந்த வேண்டுதலை நான் வைக்கிறேன். எனக்கு நன்மை உண்டாகுமாறு ஆசீர்வாதம் பண்ணுங்க. தந்தையினுடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டு நான் வனத்துலேருந்து மீண்டும் உங்ககிட்ட சேர்வேன். உங்கள் துயரம்ன்றது இதோடு விடுபடட்டும். நீங்கள் அண்ணன் சுமத்ர தேவியார், நான், லக்ஷ்மண, சீத்தை எல்லாருமே தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையில் தவறிடாதீங்க. துயரற்ற முற்றிலுமாக விடுத்துட்டு கவலையை ஒழிச்சுட்டு காட்டில் வாசம் செஞ்சு தந்தையினுடைய வார்த்தையை நான் நிலநாட்ட போகிறேன்ற மகிழ்ச்சியோடு என்னை வாழ்த்தி அனுப்புங்கன்னு சொல்லி ராமர் கௌசல்யை பார்த்து சொல்கிறார். அப்போ கௌசல்யை சொல்கிறாங்க, மகனே, நீ எவ்வளோ சொன்னாலும் என்னை பரிதவிக்க விட்டுட்டு இப்படி நீ வனம் போகிறத என்னால் ஏற்றுக்கவே முடியல. உன் அருகில் இருக்கிறது தான் எனக்கு பெரிய இன்பம். உன்னை பிரிஞ்சு நான் உயிர் வாழ்றதுல ஒரு பயணம் இல்லைன்னு ரொம்ப துயரத்தோடு சொல்கிறாங்க கௌசல்யா. அப்போ மீண்டும் லக்ஷ்மணரை பார்த்து மீண்டும் ராமர் சொல்கிறார், சரியான அணுகுமுறை எதுன்னு அறிய முடியாமல் தவிக்க என் தாயாரோட சேர்ந்து நீயும் என்னை வருத்திடாத. பொருளை தேடுறதுலையோ இன்பத்தை அடையிறதுலையோ முழுமையான நாட்டம் கொண்ட மனுஷன் உலகத்தாரோட இகழப்படுறான். அறத்தை குறிக்கோளாக வச்சுருந்து நடக்கிறவன் தான் எல்லாராலையும் போற்றுதற்குரியவனாக இருக்கான். நம்ம இருவருக்கானும் சரி, எனது தாயாருக்கானாலும் சரி, கட்டளை இடுற அதிகாரமுடையவர் தசரத மன்னர் இல்லையா? அவருடைய கட்டளை எதுவானாலும் அதை ஏற்று நடக்க வேண்டியவா நாம். அற்ப பொருளான இந்த ராஜ்யத்தை பெருசுன்னு நினச்சிண்டு தர்மத்தை கைவிட நான் துணிய மாட்டேன். கோபத்தை விட்டுடும், மன சஞ்சலத்தை வெண்ணுக்கும், மன திருப்தி அட, என்னுடைய பட்டாபிஷேகன்றதை பற்றிய நினைவை அகற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்கிறார். அவருடைய வார்த்தைகள் மேலும் தொடர்றது அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹா.